அம்மா கொஞ்சம் இழப்பாடுறாங்க. ஓம் சக்தி தாயே ஓம் சக்தி தாயே எனக்கு உயிர் கொடுத்தாயே உன்னை என்னால் மறக்க முடியவே என் தாயாரே இந்த உலகை உன்னை மறக்க முடியவே ஓம் சக்தி தாயே நீ உயிர் கொடுத்தாயே எனக்கு தெரியலையம்மா, விளக்கமா சொல்லுங்க. நாம அதிகமா படிச்சவங்க இல்ல, அதுதான் கட்டதே கையளவு கையளவு இல்லாததே உலக அளவு. உற்றை கிழமைகளை ஓதுகிறார் நித்த நித்தம். ஆமா, எனக்கு அதே வேற வேலையே இல்லை இல்லையா? நாம சிற்றறிவுக்கு எட்டிவாரு என்ன கத்துக்கணுமோ அதை மட்டும் தான், அதெல்லாம் பாடுவோம் ஆடுவோம் இல்லையா? ஆமா, கற்காத உலகத்துல எவ்வளவு இருக்கு ஏமாத்துறதுமா. கையில கையளவு கூட எள்ளு மோனை அளவுக்கு யாரும் பார்த்தது அந்த அளவுக்கு. அதனால இது அமர்ந்திருக்கும்படியான பிரம்ம சத்திரிய வயசு சொல்லும்படியா நான்கு வண்ணத்தார் அமர்ந்துடைய சபை முன்பாக வந்தனே. இந்த ஆள் விளக்கம் தெரியுமா எனக்கு? யாரு நீதான் வேலையா பத்தியாண்டா? அது அப்போ பாயும் இப்ப இப்ப தெரியலையம்மா. அப்படியா? அதாவது ஆயர்பாடியிலே யசோதை என் பெயரோ யசோதை அம்மன். ஆமா, என்னுடைய கணவர் பெயரோ நந்தகோபால். ஆயர்பாடியிலே நாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து
ஆனால் குறை என்பது இருந்தது இல்லையா? என்ன குறையமா? பிள்ளை இல்லாத குறை இருந்ததுடா. ஓஹோ. எங்களுக்கு திருமணம் முடித்து 12 வருடம் ஒரு மாமாமன் என்று சொல்லுவார்கள். 12 வருடமாக குழந்தை என்பதே ஏன் கேட்டேன்னு கேட்டா நான் சும்மாதாங்கிறேன். உன் குறை தீர்க்கிறதுக்கு கேட்டேன். அப்படி 12 வருடமாக தவம் இருந்து நாங்கள் ஈண்டெடுத்து பிள்ளை 2 பிள்ளைகள். 2 பிள்ளை? ஆமாண்டா. வந்துச்சா? கடவுளே. முந்தி பிறந்தவன் பலராமன், இரண்டாவதாக பிறந்தவன் கண்ணன். சின்னம் சிறு பிள்ளை 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். ஆமா, நன்றாக படித்து வருகிறார்கள். ஆமாவா? ஆமாண்டா. எங்க அரண்மனையிலே நாங்கள் நந்தகோபன் அரண்மனையிலே அப்படி வாழ்ந்து வருகிற பொழுது எங்க வீட்டுல தம்பி தயிர், வெண்ணெய், மோர் எக்கச்சக்கமாக இருக்கிறது. பால் வகை பூரா அப்படியே இருக்குது. ஆமாடா. மோர், வெண்ணெய், மந்தையாக மாடுகள் இருக்குது இல்லையா? ஆடுகள் இருக்கிறது. அதெல்லாம் மேய்ப்பதற்காக 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதனால 2 பிள்ளைகளையும் தேடி செல்ல வேண்டும். எங்க சென்று இருக்கிறார் என்று பார்க்கவில்லை. அதனால இல்லையா, இப்போ எங்க செல்ல வேண்டும்? எங்க போனா? பிள்ளைகளை தேடி செல்ல வேண்டும். ஏன்னா ஒரு குழந்தை என்று எடுத்தால் அந்த குழந்தை என்ன செய்கிறது, எங்கே செல்கிறது என்று தேடி பார்த்து கையோடு தாய் எந்த தேர்லாம் சுத்திங்க தத்துல எங்க பார்க்கலாம் போங்க. அதனால 2 பிள்ளைகளையும் செல்ல வேண்டும். போகலாமா? தெருவாக சென்று என் பிள்ளைகளை தேடி வருகிறேன். ஆனா எந்த தெருவில் யாரு கூட விளையாடி மூத்த பிள்ளை இருக்கானே, என் மூத்த பிள்ளை இருக்கானே, ரொம்ப குறும்பு, என் பிள்ளைகள் யாரிடத்திலே எந்த அரண்மனையிலே, ஏன்னா அந்த சின்ன பிள்ளை இருக்கான் பாரு, பயங்கர ஆசை பிடிச்சவன், சரியானவன். அதனால குறும்பு ரொம்ப அவனுக்கும். அதனால யாரு வீட்டுல நுழைஞ்சிருக்கான்னு தெரியல. யாரு வீட்டுல உரி கட்டி இருக்குது, தயிர் எங்க இருக்கிறது, பால் எங்க இருக்கிறது, வெண்ணெய் எங்க தேடுவான். கட்டி கட்டியா இருந்தாலும் புட்டு புட்டு தின்னுடுவான். அது ஒண்ணா கடிச்சிருவான். பிள்ளை பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப குறும்புக்காரன். அதனால என் பெரிய பிள்ளை இருக்குது தம்பி, அழகுன்னா அழகு, அப்பேற்பட்ட அழகு. அந்த அளவுக்கு அழகு இந்த ஊர்ல யாருமே அது மாதிரி பெற்றுக்க மாட்டாங்க. அவன மாதிரி இருக்குமா? அவன் பேர் தான் பலராமன். என் பிள்ளை மாதிரி ஒருத்தி கூட வந்து வருவான். அந்த மாதிரி இருக்குமா? இப்ப நான் கூப்பிட்டுன்னு வச்சுக்கோ, என் பெரிய பிள்ளை ஓடி வருவான் பாரு, அழகா ஒரு 4 பிள்ளை அழகு இருக்குமா? இந்த அளவுக்கு இவருன்னா இவனை பிற விட 10 மடங்கு அழகு. அந்த பையன் மாதிரியா? ஆமா ஆமா சொன்ன பாரு, சரியா சொன்னாரு. அதனால பிள்ளைய தேடி செல்ல வேண்டும். இருந்தாலும் தேடி பார்த்தா கிடைக்கல. கூட்டு பார்க்கலாம், கூட்டு பாரு.
அடே பலராமா எமோனே பலராமா அடே கண்ணா எமோனே என் பிள்ளை பிறந்திருக்கிற போது என் வீடு எப்படி குதூகலமா இருக்கு தெரியுமா? எப்படி? அப்ப சந்தோஷமா இருந்தோம். எப்படி பாடி ஆடுவோம் தெரியுமா? எப்படி? கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான் ஒரு கவிதைகள் பிறந்தனம்மா. மன்னன் பிறந்தான் எங்கள் மன்னன் பிறந்தான் மனக்கவலைகள் மறந்தனம்மா. குழந்தை இல்லாத என் பிள்ளை யாரும் பிடிச்சு வச்சிருக்காங்க. எந்த சக்காலத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க? அவன் பிடியில இருந்து கத்துற சத்தம் கேக்குது. அடி வயசுல இருந்து கத்துறான். ஆமா இறுக்கி பிடிச்சினா வீட்டிய எப்படி கத்துவான்? அந்த மாதிரி கத்துறான். இந்த உள்ள வீட்டுலதான் சவுண்ட் கேக்குது. அந்த அரண்மனைக்குள்ள இருக்கிறானா போய் பாத்துக்கலாம். அடே ஓட 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 பலராமா அண்ணா யாரு அண்ணா யாரு மோகிரியாக அவதரித்தாய் மோய்த்திட்டா சுரக்கும் அமுதன் தன்னை அமுதன் தன்னை மோகிரியாக அவதரித்தாய் மோய்த்திட்டா சுரக்கும் அமுதன் தன்னை அமுதன் தன்னை பகலென பகர்கின்ற பாவனை அமரருக்கு அழைத்து நந்தாய் மோகம் அதை எரித்த முக்கணனு மோகம் ஒரு வழி கொண்டார் திருப்பார் கடல் ஒரு பாண்டமாகுவான் பாண்டமாகவும் 2000 தலைப்படுத்து வாசிக்கு ஒரு தாம்பாகுவான் வாங்கவாகவும் 2 லட்சம் யோசனை உயிரம் உள்ள மந்திரகிரி மலை மத்தாக வைத்து தேவர்கள் வாழ்வுறமோ அசுராதி கூட்டு தலைவருமா பிடித்துக் கொண்டு அமிர்த கலகின நேரத்தில் அந்த ஆயாக சமுத்திரத்திலிருந்து உச்சை சிறவே வெள்ளை புறவி காமதேனு கற்ப விருட்சம் ஐராவத இந்திராணி அகலிங்க தாரு என்று சொல்லக்கூடிய 32 வருஷங்கள் தோன்றியது 33வது முறையாக தன்பந்திரி என்று சொல்லக்கூடிய முனிவரானவரே
அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு மேலே வந்தார். ஓஹோ. அந்த அமிர்தத்தை யார் பாக பிரிப்பது என்று தேவருக்கு அசுராதி கூட்டத்துக்கும் போட்டி ஏற்படும் நேரத்தில் ஸ்ரீமநாராயணமூர்த்தி பார்த்தார். அவர் மோகினி அங்கு அவதரித்தார். அமிர்த தன்னை மோகினி உருவத்தோடு வந்து, ஏ தேவர்களே நீங்கள் ஒரு உருவமாக அமருங்கள். அசுராதி கூட்டமே நீங்கள் ஒரு உருவமாக அமர்ந்து தெரிவித்த உடனே தேவர்கள் ஒரு உருவமோ அசுராதி கூட்டம் ஒரு உருவமாக. அப்பொழுது பார்த்தா ஸ்ரீமநாராயணமூர்த்தி மோகினி உருவத்தோடு வந்து அந்த அமிர்த கலசத்தை இடது கையினால் எடுத்தார். வலது கையினால் அகப்பு என்று சொல்லக்கூடிய கரண்டி எடுத்து முதலிலே தேவ பந்திக்கு ஒரு இலைக்கு ஒரு கரண்டி வைத்துக் கொண்டு போனார். அமிர்தத்தை யாருக்கு? தேவர்களுக்கு மட்டும். அப்படி வைத்துக் கொண்டு போகும்பொழுது இந்த அரக்கர்கள் பார்த்தார்கள், என்னடா இது அமிர்த கிடைக்கிற பொழுது இருதரத்தாரு சேர்ந்துதானே அமிர்தத்தை கடந்தோம். இவ யாரு ஒரு பொம்பளை வந்து முதலில தேவ பந்திக்கு வைக்கிறாளே என்று ராகேந்திர அரக்கனும் கேதேந்திர அரக்கனும் பார்த்தார்கள். யாரு? ராகும் கேது. இந்த ராகேந்திர அரக்கனும் கேதேந்திர அரக்கனும் பார்த்தார். இந்த உருவத்தை மாற்றிக்கொண்டு தேவ பந்தில அமர்ந்து விட்டார்கள். இந்த இரண்டு அரக்கர்களும் அவங்க இரண்டு பேரும் தேவர் பந்தில அமர்ந்துட்டாங்க. அப்படி மோகினி உருவத்தோடு இருந்த நாராயணமூர்த்தி பார்த்தார். இவர்களும் அரக்கர்தான் என்று இந்த அமிர்தத்தை இந்த அரக்கர்களுக்கு வைத்து விட்டார். இந்த அமிர்தத்தை புசக்கின்ற பொழுது தேவர்களை இந்த அமிர்தத்தை கீழ்மேல் சிந்தாமல் படிக்க லட்சணமாக எடுத்து உண்டார்கள். இந்த ராகேந்திர அரக்கன் கேதேந்திர அரக்கன் பார்த்தார். இந்த அமிர்தத்தை கீழ்மேல் சிந்திக் கொண்ட அசுசியாக எடுத்து உண்டார்கள். அப்போது இருந்த பக்கத்தில் இருந்த சந்திரனுக்கு சூரியனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இவருடைய உருவத்தை பார்த்தால் தேவர் மாதிரி தெரிகிறது. இவங்க செய்யக்கூடிய வேலை பார்த்தால் அசுசாக தெரிகிறது. இவர்கள் அரக்கிறார் என்று மோகினி உருவத்தோடு இருந்த நாராயணமூர்த்தி அழைத்து கஞ்சாடு காட்டி விட்டார்கள். சந்திரனும் சூரியனும் அப்படி காட்டிய உடனே அந்த இரண்டு அரக்கரும் பார்த்தார்கள். இந்த மோகினி உருவத்தோடு இருந்த நாராயணமூர்த்தியோட கோபம் அவர் மீது கோபம் இல்லை. காட்டி கொடுத்தானே சந்திர சூரிய இவர்கள் இரண்டு பேரை பிடித்து வாய் உள்ள போட்டு விழுங்கினார்கள். இந்த இரண்டு அரக்கர்களும் சந்திரனும் சூரியனும் பிடிச்சாங்க. இந்த சந்திரனும் சூரியனும் இந்த அரக்கர் வாயில உள்ள போகுமா வெளி போகுமா வந்ததுமா இருந்ததுனாலதான் சந்திரகிரகணம் சூரியகிரகணம். அப்படி சந்திரகிரகணம் சூரியகிரகணம் ஏற்பட்டது. விழுங்கி பார்த்தார்கள். விழுங்க முடிவில்லை. சூரியன் வெளியே காரி வைத்த உடனே இந்த காரி மீந்து விட்ட உடனே இந்த அரக்கர் வாயிலிருந்து சந்திரனும் சூரியனும் வெளியே வந்து விழுந்தார்கள். வெளியே வந்துட்டாங்க. அப்படி வெளியே வந்து விழுந்த உடனே தேவருக்கு அசுராதி கூட்டத்துக்கும் இரவு பகல் வயாமல் படிக்க 21 நாள் சண்டை நடந்தது. அப்படி 21 நாள் சண்டை நடந்த உடனே இந்த மோகினி உருவத்தோடு இருந்த நாராயணமூர்த்தி பார்த்தார். இந்த அமிர்த கலத்தை வைத்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார். 22வது நாள் பார்த்தார். அமிர்த கலசத்தை கீழே வைத்துவிட்டு சண்டை வலித்துக் கொண்டிருந்தார் நாராயணமூர்த்தி. அந்த கூட்டத்திலே பாவியாக ராவணன் இருந்தார். இதுதான் சமயம் வந்து ராவணன் பார்த்தார். அமிர்த கலத்தை எடுத்துக்கொண்டு ராவணன் பகவான் ஓடிக்கொண்டே இருந்தார்கள். ராவணன் விட்ட பாடில்லை, பகவானை நின்ற பாடில்லை. அப்படி ஓடிக்கொண்டிருந்த உடனே ராவணன் பார்த்தார். வெகு தூரிலே சென்று அமிர்த கலத்தை கீழே வைத்து விட்டு தன்னுடைய மார்பு ரெண்டாக பிளந்து அமிர்த கலத்தை எடுத்து மார்பில வைத்துக் கொண்டார் ராவணன். மோகினத்தோடு இருந்த நாராயணமூர்த்தி பார்த்தார். அருகிலே சென்று பார்த்த உடனே அங்க அமிர்த கலம் கிடையாது. இல்ல அப்படி இருக்க நீ அண்டு அப்பேற்பட்ட மோகினி அவதாரம் எடுத்த நாராயணமூர்த்தியோட பாதாரம் கமலங்களுக்கும் 4 வேதம் 6 சாஸ்திரம் 62 இலக்கணம் 96 தத்துவம் 18 புராணம் இவனெல்லாம் கலங்க மரகத்துடன் யாவற்றமான பேர்களுக்கும் அடியேன் சொன்னது வணக்கம். என்னுடைய வணக்கம் தெரியுமா? சொன்னதான் தெரியும்.